ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா, சுதாஸ்ரீ அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து கபோர்டு ஆர்கனைசேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு உண்மையாலுமே அது என்னன்றது எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட டீட்டெயில்டாக மெசேஜில் கேட்கும்போது தான் அவங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சுதாஸ்ரீ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு சிஸ்டர். அதுக்கு நான் வெயிட்டிங்கில் வச்சுட்டு, சரி நம்ம சிஸ்டர் சொன்னதை முதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து கிளாத்து ஃபோல்டிங்கும் கபோர்டு ஆர்கனைசேஷனும் க்ளீனிங்கும் இப்படி தான் சிஸ்டர் பண்ணுவேன். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை கீழே விரிச்சிட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் கட்டிட்டு போகிற புடவைகளை மட்டும்தான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் சிஸ்டர். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டெய்லி யூஸ்க்கு போடுறது கிட்ஸோடதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஆர்கனைசேஷன் பண்ணலை. அது அப்படியே வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி தான் வச்சுருக்கேன். நான் சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன்ல சிஸ்டர்ஸ், அது வந்து வீடியோ எண்டில் உங்களுக்கே தெரியும். அது என்னென்னு நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள் சிஸ்டர். நான் வந்து இந்த மாதிரி தான் கபோர்டு ஆர்கனைசேஷன் பண்ணுவேன் சிஸ்டர். இதோ இன்னொரு மூட்டை பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி இன்னும் கபோர்டில் வைக்கலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் வளர்த்தக்கூடிய பப்பி வந்து இன்றைக்கி குட்டி போட்டிருக்காங்க. 5 குட்டி போட்டிருக்காங்க. நான் அதனால் அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக இந்த வீடியோ அவசரமாக எடுத்தேன் சிஸ்டர். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ சிஸ்டர்.